இயேசுவுக்கு பிரியமான சீஷன் யார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னவர் யார்? இவர்கள் இருவரும் இணைந்து செய்த ஊழியம் என்ன? யோவான் சுவிசேஷத்தின் கருத்துக்கள். வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிகளை கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. 2024 ஆண்டின் கடைசி காலாண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 4ஆம் காலாண்டு. இந்த காலாண்டின் தலைப்பானது யோவான் சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள். இந்த பாடத்தை நமக்கு எழுதியவர்கள் எட்வர்ட் ஜிங்கே மற்றும் தாமஸ் ஷெப்பர்ட். முதலாவது பாடத்தின் தலைப்பானது வழியை காட்டுகிற அடையாளங்கள். மனப்பாட வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அப்படி நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு வசனம். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான அறிமுகத்தை கொடுங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் என்று சொல்லும் பொழுது 21 அதிகாரங்கள் இருக்கிறது. முதல் அதிகாரம் துவங்கி யோவான் அநேக அற்புதங்கள் இயேசுவால் செய்யப்பட்டதை குறிப்பிடுகிறார். அதை அவர் மேற்கோள் காண்பிக்கும் பொழுது அதை வெறும் அற்புதம் என்று சொல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் பின்னாக ஒரு அடையாளம் என்று சொல்லுகிறார். அந்த அடையாளம் எதற்கு அவர்களை வழிநடத்துகிறது அல்லது எதை காண்பிக்கிறது என்றால், இரட்சகராக இயேசு கிறிஸ்து மேசையாவாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அற்புதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய உபதேசங்களும் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவை ரெண்டையும் சரியாக யோவான் பதிவிட்டு அவர் சொல்லுகிறார். அவர் எழுதினதனுடைய நோக்கத்தை அவருடைய அந்த புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொல்கிறார். யோவான் 21-25 சொல்லும்பொழுது இவர் செய்த அநேக காரியங்கள் இருக்கிறது, அவைகளை எழுத என்ன பண்ணாது, இது புத்தகம் பத்தாது என்று சொல்லி, ஆனாலும் எழுத வேண்டியவைகளை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் மிக முக்கியமாக யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 31வது வாக்கியத்தில் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டு, அவர் மூலமாகவே இந்த நித்திய ஜீவனை நாம் அடைகிறோம் என்பதை வலியுறுத்துகிறார். அது மாத்திரமில்லாமல் இந்த அதிகாரத்தை அவர் துவங்கும் பொழுது கானாவூர் கல்யாணம், பிற்பாடு ஒரு சுகவீனமாயிருந்த பலவீனமாயிருந்த குட்டி பையனை அவர் குணமாக்குகிறது மற்றும் இன்னும் அநேக அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் அனைத்திற்கும் பின்னதாக அவர் மேசியா என்பதை வெளிப்படுத்துகிறார் என்பதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். போன காலாண்டில் மார்க்கு புத்தகத்தை குறித்து நாம் படித்தோம். இந்த காலாண்டு நாம் யோவான் புத்தகத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கான முதல் கேள்வி, இயேசு கானாவூரில் செய்த அடையாளங்கள் என்ன? சீடர்கள் இயேசுவில் விசுவாசம் வைக்க அந்த சம்பவம் எப்படி உதவியது? கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டிலே பிரவேசிக்கிறார். அப்பொழுது திராட்சரசம் குறைவுபடுகிறது. ஆண்டவராகிய தேவன் தண்ணீரை நிரப்ப சொல்லி அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். இதை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் எழுதும் பொழுது 11ஆம் வசனத்திலே இது தேவன் செய்கிற முதலாவது அற்புதம் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 2:11 வாசிக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பாஸ் அருமையாக சொன்னாங்க, அடையாளங்கள் என்று சொல்லி. ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா NKJV வெர்ஷனில் சயின்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் அற்புதம் என்று பார்க்குறோம். ஆனால் அடையாளங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு மேன்மையான ஆவிக்குரிய கருத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அற்புதம் என்று ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லாதபடிக்கு அந்த அனுபவத்திலிருந்து ஒரு ஆழமான கருத்தை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு வலியுறுத்துகிறார். இங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதற்கு வல்லமையான அடையாளமாக இந்த ஒரு
அற்புதம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இந்த அடையாளத்தின் மூலமாக யோவான் பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் அனுபவத்திற்குள்ளாக ஒரு குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே மோசே எப்படியாக இஸ்ரவேலை வனாந்திரத்திலே அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அற்புதங்கள் மூலமாகவும் அடையாளங்கள் மூலமாக என்ன செய்தார் அப்படின்னா அங்கே மீட்டு கொண்டு வந்தார். ஆண்டவராகிய தேவன் மோசேவை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். ஒரு விதத்தில் மோசே ஒரு இரட்சகராக இருக்கிறார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே உபாகமம் 18:15 வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து அங்கே முதலாம் தன்னுடைய ஊழிய அனுபவத்திலே ஒரு அடையாளத்தை செய்வதன் மூலமாக அவர் ஒரு இரட்சகர் என்கிற ஒரு கருத்தை அங்கே யோவான் சுவிசேஷத்திலே தன்னுடைய முதல் அனுபவத்திலே அங்கே பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும். அருமை அருமை. பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான முதல் கேள்வி, இயேசு வழங்கிய புளிக்காத திராட்சை ரசத்தை கண்ட விருந்தின் எஜமான் என்ன நினைத்தான்? இதில் அவர் மாத்திரமல்ல, அங்கு இருந்தவர்கள் மாத்திரமல்ல, இப்பொழுது வாழும் நமக்கும் ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடம் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார் என்றால் ஏறக்குறைய 35. அதில் முதல் அற்புதத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம், கானாவூர் கல்யாணம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஏதேனிலே திருமணத்தை ஆசீர்வதித்து பக்தி உள்ள சந்ததி பெற வேண்டும் என்று சொல்லி மனுகுலத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும், ஏன் இந்த மனுகுலம் இப்படிப்பட்ட ஒரு பாடை அனுபவிக்கிறது என்றால் பாவத்தின் நிமித்தமாய். ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக ஒரு சில சடங்குகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். மேசியா வந்து அவைகளை நிறைவேற்றுவார். அதில் குறிப்பாக இந்த கல்யாணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே 6 ஜாடிகளை வைத்திருப்பாங்க. அதை வைத்திருப்பதின் நோக்கம் என்ன அப்படின்னா, திருமணத்துக்காக வரவங்க தங்களை சுத்திகரித்து கொண்டு பிற்பாடு எங்கே பிரவேசிக்கணும், திருமணத்திற்குள்ளாக பிரவேசிக்கணும். அது வந்து ஒரு சடங்காக அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இதில் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அவர்களுடைய அந்த ஜூயிஷ் ட்ரெடிஷன்ஸ் மூலமாக இருக்கிற இந்த சடங்குகள் ஒன்றுக்கும் உதவாது என்பதை அவர்களுக்கு காண்பித்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே அந்த மேன்மை இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். முதலாவதாக இந்த அற்புதத்தின் மூலமாய் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார்னா, தேவ பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். இரண்டாவதாக தேவன் எல்லா குடும்பங்களையும் நேசிக்கிறார், குறைவுகளை எல்லாம் நிவர்த்தி ஆக்குறதற்கு கிறிஸ்து எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். மூன்றாவதாக இந்த உதவி செய்தலின் மூலமாக அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. முதல் திராட்சை ரசம் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இவங்க இரண்டாவதாக கொடுத்த இந்த திராட்சை ரசம் அவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறதே என்று சொல்லி இதன் மூலமாய் அவர்களை தொட்டதினால் ஆண்டவர் அவர்களை தம்முடைய வழிக்கு நேராக வழிநடத்துகிறதற்கு இந்த அற்புதத்தின் மூலமாக வழிநடத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் கெர்ஷோம், கானாவூர் கல்யாணத்தினுடைய அற்புதங்களை நாம் பார்த்தோம். திருப்பியும் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் மீண்டும் எதற்காக கானாவூரில் செய்த அடையாளங்களை யோவான் குறிப்பிட வேண்டும்? இங்கே 4ஆம் அதிகாரம் 46 அதிலிருந்து 54 வசனங்களிலே ஒரு அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் இந்த அற்புதங்களை எதற்காக பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இதனை படிக்கிற அநேகர் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அடையாளங்களை அவர் பதிவு செய்கிறார். இங்கே ராஜாவின் மனுஷர் ஒருவன் அங்கே இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக வருகிறான். இயேசு கிறிஸ்து அங்கே ஊழியத்து நிமித்தமாய் போய் கொண்டிருக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து இடத்திலே வந்து, என்னுடைய மகன் வியாதிப்பட்டிருக்கிறான், அவனை சுகமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்போது ஒரு விண்ணப்பம் வைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம், நான் உன்னை சுகமாக்குகிறேன், அல்லது உன்னுடைய குமாரனை சுகமாக்குகிறேன், இல்லை நான் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வித்தியாசமான ஒரு பதிலை அங்கே சொல்வதை பார்க்க முடியும். வசனம் 48 வாசித்தோம் அப்படின்னா, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இந்த கேள்வியை, இந்த பதிலை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் உள்ளிந்திரியங்களே ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் என்ன அந்த மனதில் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். யுகங்களின் வாஞ்சை பக்கம் 194 தீர்க்கதரிசியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனது உள்ளத்தில் இயேசுவை நம்புவதற்கான சில நிபந்தனைகள் வைத்திருந்தான்.
அந்த கூட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முற்பட்ட பொழுது அவர் எளிமையான தோற்றத்திலே அவருடைய தோற்றமானது அவர் கேள்விப்பட்டதற்கு ஏற்றாற் போல் இல்லை. அது முதலாவது. இரண்டாவது, அவன் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும், என்னுடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுத்தார் என்று சொன்னால், என்னோட வீட்டுக்கு வந்து சுகமாக்குனார்னா அவர் மேசியான்னு நான் என்ன செய்வேன், நம்புவேன். அப்படி ஒரு அரைகுறை விசுவாசம் இடத்துல காணப்பட்டது. அப்போ ஆண்டவர் குணமாக்கணும், என்னுடைய மகனுக்கு ஒரு சுகவீனம் இருக்குது என்று சொல்லி அவன் வந்தான். ஆனால் ஆண்டவர் மேலான ஒரு ஆவிக்குரிய சுகவீனம் இடத்துல இருக்கிறதை அவனுக்கு மேற்கோள் காட்டினார். அதை கேட்ட மாத்திரத்தில் உடனடியாக அங்கே மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் என்னுடைய மகன் என்ன செய்கிறான், மிகுந்த வேதனைப்படுகிறான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அங்கே சுகமளிக்கிறார். அவன் விசுவாசித்து வீடு திரும்புவதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ விசுவாசத்தின் அந்த அடையாளங்கள் அதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், விசுவாசத்தை அங்கே உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இங்கே அரைகுறை விசுவாசம் இருந்தது. வரும்பொழுது அரைகுறை விசுவாசத்தோடு வந்தான். ஆனால் திரும்ப செல்லும் பொழுது ஒரு பூரணமான விசுவாசத்தோடு திரும்ப செல்வதை நாம் பார்க்க முடியும். பாஸ்டர் சார்ல்ஸ், எப்போ நம்ம ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதிச்சா அது அற்புதம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். பொதுவாக நாம் ஒரு அதிசயத்தை காணும் பொழுது எந்த காரியங்கள் மனதில் கொள்ள வேண்டும்? அதிசயம், அற்புதம் என்று சொல்லும்பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, தேவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது போலியான விஷயத்தை யாரும் செய்ய முடியும், சத்ருவம் செய்ய முடியும். மோசையினுடைய ஊழியத்தில் கூட நம்ம அதை பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் மோசையுடைய கோலை போடு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கோல் பாம்பாக மாறினது. அதே நேரத்தில் எகிப்தில் போன பொழுது அங்கே உள்ள மந்திரவாதிகளும் தன்னுடைய கோல்களை போட்டார்கள். ஆனால் மேன்மை எங்கு விளங்கினது என்றால் மோசையினுடைய கோல்கள் அதை விழுங்கினது என்று பார்க்கிறோம். இப்போ மோசையினிடத்தில் வெறும் அற்புதங்களையும் அடையாளங்களை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கவில்லை, தேவனுடைய வழி அவனிடத்தில் இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். சங்கீதம் 103 அதில் 7வது வசனத்தை நல்லா நம்ம கவனிக்கும் பொழுது இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இப்போ இவங்க அந்த வனாந்திர பயணத்தில் வரும்பொழுது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் யாருக்கு காமிச்சாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமிச்சார். ஏன் அப்படின்னா, அவங்க இன்னும் தேவனை நம்புகிற இதில் அவங்க பரிபூரணப்படலை. அவங்களுக்கு தான் எது தேவையாக இருந்தது, அற்புதங்கள் அடையாளங்கள். ஆச்சரியப்பட்டு இதையெல்லாம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. ஆனால் மோசேவுக்கு அந்த அற்புதங்கள் எல்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, அவருக்கு உறுதியாக இவர் தான் ஜீவனுள்ள தேவன், நம்மை காக்க இறங்கின இரட்சகர் என்பதை உறுதியாக நம்பினதினால் அவருக்கு தேவன் தம்முடைய வழிகளை தெரியப்படுத்துகிறார். அதே போல தான் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது என்று சொல்லுகிறதுனால் நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் பரிசுத்தமான வழியை அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் காண்பிக்கிறாரா என்பதை நாம் உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாக ஆண்டவர் அற்புதங்களை நிகழ்த்தும் பொழுது ரட்சிப்புக்குரிய செய்தியை அதில் உள்ளடக்கி கொடுப்பார் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பாடம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அற்புதத்தின் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, மிக முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ளாக ஆண்டவர் வழி நடத்துவார். அது என்ன அப்படின்னா, தேவனால் பிற்பாடு சொல்லப்படுகிற வாக்கியங்கள் உறுதியானவைகள், அவைகள் சத்தியமானவைகள், அதன்படியே நடங்கள் என்பதற்காக தான் ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் ஏதோ சும்மா மேஜிக் மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் என்னை நம்புங்க என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்கும் ஜீவ வழியை பற்றி கொள்ள வேண்டும், இதுதான் நோக்கமாக இருக்கிறது. அதனால் நாம் போலியான இது அற்புதங்களை பார்த்து நம்பி அங்கு வஞ்சனைக்குட்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாடம் அப்படியே 5ஆம் அதிகாரத்துக்கு நகர்கிறது. பாஸ்டர் கெர்ஷோம், இயேசு திமிர்வாதக்காரனிடம் நீ குணமடைய விரும்புகிறாயா என்று ஏன் கேட்டார்? அங்கே வசனம் 3 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அநேக விதமான வியாதியஸ்தர்கள் அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிறார்கள். அதில் 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருக்கிற இந்த மனிதனும் இருக்கிறான். வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து ஆண்டவரிடத்தில் வந்து என்ன கேட்குறாரு, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு 2 காரணங்களை நாம் சொல்லலாம். முதலாவது, 38 வருடம் என்பது ஆல்மோஸ்ட் அவனுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஒரு வியாதி படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து தீர்க்கதரிசியமார் சொல்லும் பொழுது மிகவும் கவலைக்கிடமான நிலை, அதாவது சுப்ரீம் ரெச்சட்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் யார் என்றால், இந்த 38 வருஷம் வியாதிப்பட்டிருக்கிற இந்த மனிதன். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, உதவியற்ற நிலையில் இருந்தான். எத்தனை முறை முயற்சித்திருப்பான்னு சொல்லி நமக்கு தெரியாது.
ஆனால் முயற்சித்து தோல்வியை கண்டிருப்பான். அவருக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையை அங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, மிக நீண்ட நாட்களாய் சுகவீனமாக இருப்பதனாலே சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அது அவர்களுக்கு பழக்கப்பட்டு விடும். அதுவே அவர்களுக்கு ஒரு பழக்கமாய் மாறிவிடும். சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, நான் இப்படியே இருந்து கொள்கிறேன், ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய இந்த நிலைமையை ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்யறார், இந்த கேள்வியின் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அவனுடைய வாஞ்சை. இந்த கேள்வி கேட்ட மாத்திரத்தில் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் போறதுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க இறங்கி விடுகிறார்கள். அப்ப அந்த பதில் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அவனுக்கு இன்னும் சுகமாக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, இந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக தேவன் அவனுடைய கவனத்தை அவர் பக்கம் என்ன செய்யறார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்புவதை நாம் பார்க்க முடியும். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானதை இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் சார்ல்ஸ், எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். என்னன்னா, சுகவீனத்திற்கும் பாவத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? இங்கே குறிப்பாக ஆண்டவர் 38 வருடமாக சுகவீனமாக இருந்த ஒரு மனிதனை பார்க்கிறார். இங்கே ஆண்டவர் அவனை குணப்படுத்திட்டு, நீ மறுபடியும் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு, நீ பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். இப்போ இதில் என்ன ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் என்றால், இந்த பெதஸ்தா குளத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் இவன் ஒருவனை மாத்திரம் தனிமைப்படுத்தி ஏன் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் என்றால், ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதிலையும் குறிப்பாக யோவான் இந்த அற்புதங்களை எல்லாம் அடையாளங்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா? இந்த அடையாளத்தை புரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்திற்கு நாம் போவோம். உபாகமம் 2ஆம் அதிகாரம், அதில் குறிப்பாக 14வது வசனம். இந்த 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யுத்த மனிதர்களாகிய அந்த சந்ததியார் எல்லாம் அழிந்து போகிறாங்க. யார் அப்படின்னா, அந்த ரெபலியஸ் பீப்புள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் தீர்க்கதரிசிக்கு விரோதமாகவும் முரட்டாட்டம் பண்ணினவர்கள் அல்லது பாவம் செய்தவர்கள். இவங்களுடைய காலத்தை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுறார் பாருங்க. நாம் காதேஸ் பரோன் விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலங்கள் 38 வருஷம் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த ஒரு தனி மனிதனை ஆண்டவர் பிரித்து என்ன காண்பிக்கிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை ஒரு பாவத்தில் அமிழ்ந்த நிலையாக இருந்திருக்கிறது. இது நிமித்தமாகவே அவர்களுக்கு சுகமும் சௌக்கியமும் இல்லாமல் போயிற்று. இப்பொழுதோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது, அதனால் நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார். இதில் 2 மிக முக்கியமான விஷயத்தை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து காண்பிக்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாங்களே ரட்சிக்கிறதற்கு அவர்கள் பலனற்றவர்கள் என்பதை காண்பிக்கிறார். இம்பார்ட்டன்ட் என்பதை முதலாவதாக காண்பிக்கிறார். இரண்டாவது, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தேவனுடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் காத்திருக்க வேண்டும். இந்த 38 வருஷமாய் இந்த மனிதன் காத்திருக்கும் ஒரு அனுபவத்தில் இருந்தான். இப்பொழுதோ இவங்கள் எதிர்பார்த்திருந்த மேசையா வந்தாயிற்று. இவனுக்கு மாத்திரமல்ல, முழு தேசத்திற்கும் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். அப்ப இந்த விஷயத்தில் ஆண்டவர் இங்கு வலியுறுத்தும் பொழுது, அதிகமான பாவம் செய்யும் பொழுது அதிகமான கேடான காரியம் வரும் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே யோவான் நீங்க 9:3வது வசனத்துக்கு வருவீங்கன்னா, ஒரு குருடன் இருக்கிறான். ஆனால் அந்த குருடனை குறித்து சொல்லும்போது, இவன் செய்த பாவமோ அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமோ அல்ல, இதோ தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய் இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லுகிறார். அதனால் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த வேத பகுதிகளை படிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கெர்ஷோம், இந்த கேள்வி நம்ம கேட்கும்போது அது நம்மளே தாக்கிக்கிற மாதிரி தான் இந்த பதிலும் வரப்போகுது. மத தலைவர்களின் இருதய கடினத்தின் நிமித்தம் நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம்? மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே சுகப்படுத்ததுனாலே அவர் மீது குற்றச்சாட்டு வைத்தார்கள். முதலாவது, அவர் ஓய்வு நாளிலே சுகப்படுத்தி விட்டார். இரண்டாவது, ஓய்வு நாளில் ஒருவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி வேலை செய்ய அனுமதி விட்டார் என்று சொல்லி 2 குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதன் மூலமாக ஒரு ஆழமான சத்தியத்தை அவர்களுக்கு வலியுறுத்த விரும்பினார். நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மன கடினத்தில் இருந்தார்கள். அதில் என்ன பாடம் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், கொடுக்கப்பட்ட வெளிச்சம் அங்கே அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருந்தார்கள். அங்கே பாவம் அவர்கள் என்ன செய்தது அப்படின்னா பிரித்திருந்தது. அதாவது ஒரு கர்வம் இருந்ததுனாலே நீங்கள் சொல்வதை என்ன செய்ய முடியாது, கேட்டுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, செல்ஃப் சஃபிஷியன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆங்கில வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு,
லவோதேசியா திருச்சபையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம். அதே போல எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை, இப்படிப்பட்ட ஒரு மனக்கடினம் இருந்ததுனாலே பாஸ்டர் சொன்னது போல அவர்கள் மேசியாவை இறுதி நாட்கள் என்ன செய்யறாங்க, நிராகரித்து விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். நாமும் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உடையவர்களா இருந்தோம் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இருக்கும் என்று சொன்னால், நாம் நல்ல செய்திகளையும் விட்டு கடைசி இறுதியிலே நியாய தீர்ப்புக்கு ஆளாகுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாஸ்டர், எல்லா ஆதாரங்கள் இருக்கும் போதும் ஆவிக்குரிய பிள்ளைகள் விசுவாசத்தை மறுதலிக்க முடியுமா? ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்க, இவங்க எங்க கையில தான் வேதம் இருந்தது என்று சொன்னவங்க வந்த மேசியா அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலல்ல. ஏன் அப்படின்னா அவர்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தது, தீட்டுப்பட்ட இருதயம் இருந்தது. இவ ரெண்டு இருக்கும் அப்படின்னா தடையாகத்தான் இருக்கும். இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு செய்த அற்புதத்தை இவர் பெயல்செபூவினுடைய பலத்தினாலே செய்கிறார், அதாவது பிசாசினுடைய பலத்தினாலே செய்கிறார் என்று அவரை குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீடு தண்ணில் தானே என்ன பண்ணியிருக்க முடியாது, பிரிந்திருக்க முடியாது, அப்படிப்பட்ட ராஜ்யம் அழிந்து போகுமே என்று சொல்றார். அப்போ இதில் வந்து he is addressing almost 4 important things. ஒன்று, உங்ககிட்ட பேட் தியாலஜி இருக்கு, வேதம் வச்சிருக்கிறீங்க ஆனால் அதை சரியா நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். இரண்டாவது, சாத்தானை காட்டிலும் வலிமையான மேசையா உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, கிறிஸ்துவை யாரும் தடுக்க முடியாது, அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பார், அவர் விடுவிப்பார் என்பதை காண்பிக்கிறார். நான்காவதாக, இதை நான் ஏதோ என்னுடைய பலத்தினால் மாத்திரமல்ல, பிதா என்னில் ஊற்றி இருக்கும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் செய்கிறபடினால் ஆவியானவருக்கு விரோதமாக நீங்க என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீர்கள் என்று இங்கே எச்சரிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இயேசு ஓய்வு நாள் செய்த செயலுக்காக ஏன் துன்பப்படுத்தப்பட்டார்? அங்கே இந்த அனுபவத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது யோவான் 5:17 வாசிக்கும் பொழுது, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய செயலை அங்கே பிதாவுடைய கிரியைக்கு ஒப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்படி செய்த மாத்திரத்தில் யூதர்களுக்கு கோபம் வந்து விட்டது. இவர் என்ன செய்கிறார், பிதாவோடு தன்னை ஒப்பிடுகிறார் என்று சொல்லி இன்னும் அதிகமாக எரிச்சல் பட்டு அவரை துன்பப்படுத்துவதற்கு வகை தேடுவதை நாம் பார்க்க முடியும். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர், உங்களுக்கான கேள்வி, இயேசு ஓய்வு நாளில் செய்த செயலுக்காக கொடுத்த சான்றுகள் என்னென்ன? 3 காரியங்கள் அது பாடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பிதா எனக்கு எதை காண்பிக்கிறாரோ நான் அதையே செய்கிறேன், நானும் பிதாவும் இசைவாக இருக்கிறோம் என்பதை முதலாவதாக காண்பிக்கிறார். இரண்டாவது, நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் சாட்சியாக இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய கிரியைகள் சாட்சி ஆன மகத்துவம் என்பதை காண்பிக்கிறார். மூன்றாவதாக அவர் அங்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். நீங்கள்லாம் சுயநலமா ஊழியம் செய்கிறீங்க, சுயநலமற்றவராக நான் இறங்கி வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய ஜீவனையே உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன் என்பதை அங்கிருந்த மத தலைவர்களுக்கு காண்பித்தார். நல்ல பாடத்தை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்ததாக எங்களுக்கு நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.